வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we need your presence. Grant us thy presence, Lord. Lord, we want to carry your presence, oh God. ஆண்டவரே, மோசே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்றோம்ப்பா. உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேணாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஊழியம் வேண்டாம்ப்பா. எங்கள் மத்தியில உலாவிடும் ஆண்டவரே. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. அப்பா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே நீர் உலாவும் ஆண்டவரே. எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறதோ அங்கே நீர் உலாவுவீர் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும், உலாவுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், எங்களோடு வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில உலாவி உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. Hallelujah, we worship you, Jesus.
காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, 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 காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவாரே. கேட்டதெல்லாம் நிறைவேற்றி என் தகப்பன் உயர்த்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவாரே. கேட்டதெல்லாம் நிறைவேற்றி என் தகப்பன் உயர்த்திடுவாரே. கொடுத்த வாக்கு தத்துவம் கம்ப்ளீட்டா தந்திடுவாரே. கண்ணீர் ஜெபமெல்லாம் கழிப்பாக மாற்றிடுவாரே. இயேசு ராஜா என ராஜாவா மாத்திடும் நேரம். இயேசு ராஜா என ராஜாவா மாத்திடும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். சொல்ல, இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியத்தை வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அப்படி சொல்ல. வலது இடது பக்கம் பெருக கிருபை செய்திடுவாரே. புதிய ஆசிகளை பிரதிஷ்டை செய்து தந்திடுவாரே. வலது இடது பக்கம் பெருக கிருபை செய்திடுவாரே. புதிய ஆசிகளை பிரதிஷ்டை செய்து தந்திடுவாரே. கடனே இல்லாம அள்ளி கொடுக்க வைத்திடுவாரே. இனி வெட்டம் இல்லாம தலை நிமிர செய்திடுவாரே. இயேசு ராஜா என ராஜாவா மாத்திடும் நேரம். இயேசு ராஜா என ராஜாவா மாத்திடும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். இயேசு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது பூரண நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம்.
பண்ணும் நேரம். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே.
செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன். எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. யெகோவாயீரே நீரென் தேவனா, யெகோவாயீரே நீரென் தேவனா. இனி என் உள்ளில் கலக்கம் இல்லை, இனி என் உள்ளில் கலக்கம் இல்லை. ஆராதனை 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 ஓ ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாக இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த இந்த மகா பிரிய சலாக்கியத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு இந்த வேத பிரகாரமாக நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொண்ட செய்தி மத்திய 20வது அதிகாரம் 20 தொடங்கி 28 முடிய வரை நம் கவனிக்கலாம். இங்கே செபத்தேயுன் குமாரருடைய தாய் என்று எழுதியிருக்கிற போது யாக்கோப்பும் யோவானும் என்று பார்க்கிறோம். அவருடைய தாயார் தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பம் கேட்கிறார்கள். ஆண்டவரே, நாம் இடத்துல ஒரு விண்ணப்பம் கேட்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன விண்ணப்பம் என்று அதை அந்த தாய் இடத்துல கேட்கும் பொழுதும், எனது ஒரு குமாரன் வலது பாரிசத்திலும் இரண்டாவது மகன் இடது பாரிசத்திலும் அவனுடைய ராஜ்யத்திலே இருக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அவளை நோக்கி பார்த்து, நீ என்ன கேட்கிற என்கிட்ட, நீ என்னவற்றை கேட்கிறாய் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். உங்களுடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது நான் ஒரு மகன் வலது பக்கத்துலேயும் ஒரு மகன் இடது பக்கத்துலேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது ஆண்டவர், நீங்கள் என்னத்தை நீ கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த முழு அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்க்கலாம். அப்பொழுது ஆண்டவர் இயேசு பிரதித்திரமாக, நீ கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உனக்கு தெரியுமா, தெரியவில்லையா என்று கேட்கிறார். எனக்கு பிரியமானவர்கள், நம்ம வேண்டுதலும் விண்ணப்பமும் ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது அது எப்படி சரியாக இருக்குதா என்று நம் வேண்டுதலும் விண்ணப்பத்தையும் கேட்க வேண்டும். நம்ம சுயநலத்தோடு கூட கேட்கக்கூடாது. எப்படி அவரை நம்ம தொழுது கொள்கிறோம், எப்படி அவருக்காக ஊழியம் செய்கிறோம், இப்படி கேட்டால் ஆண்டவருக்கு நம்ம வலது பாரிசத்தன் இடது பாரிசத்தன் நம்ம பிள்ளைங்களுக்கு இடம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொந்தத்தில் தெரியும். அதாவது ஊழியத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய இந்த காரியத்தை நம்ம நன்கு அறிந்து கொள்வது நன்றே. வேண்டுதலும் விண்ணப்பத்தையும் செய்யும் பொழுது தேவனிடத்தில் என்ன வேண்டுதலும் விண்ணப்பமும் நாம் செய்ய வேண்டும் என்று இப்போ பரிசுத்த பவுல் சொல்வார், எல்லாவற்றிலும் நான் என்ன செய்யணும், பாவிகளிலும் பிரதான பாவி என்று ஒப்புக்கொள்கிறார். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த பவுல் சொல்கிறது போல, நான் பிரதான பாவி, ஆண்டவரே உடைய ஓட்டத்தை நான் தொடர்ந்து ஓடுவேன், ஓடி அந்த பந்தய பொருளை பெரும் மட்டும் நான் ஓடுவேன் என்று சொல்லும் பரிசுத்த பவுலை கவனித்து பார்த்தோம் என்றால் நன்கு தெரியும் வலது பாரிசத்திலையும் இடது பாரிசத்திலையும் யார் வீற்றிருப்பார்கள் என்று. எனக்கு பிரியமானவர்களே, இது நம் கருத்தில் கொள்வோம். அப்பொழுது ஆனால் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும் படி என் பிதாவினிடத்தில் எனக்கு ஆயத்தம் பண்ணிப்படியாக இருந்த அவர்களுக்கே அல்லாமல், ஆண்டவர் சொல்கிற காரியம் சொல்கிறாரு, என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் யார் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரோ அவங்க தான் இருப்பாங்க. சரிங்களா? நம்ம வேண்டுதல் விண்ணப்பம் செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தில் செய்யும் பொழுது என்ன, நம்ம வேண்டுதல் விண்ணப்பம் எப்படி இருக்கணும், சரியாக இருக்கணும். நமக்கு தெரியும் வேண்டுதல் விண்ணப்பம் எப்படி செய்கிறோம், சுயநலமாக நம்ம செய்கிறோமான்னு சொல்லிட்டு, தெரியுதுங்களா? அப்போ ஆண்டவருடைய ஊழியத்தில் நம்ம கண்ணும் கருத்துமாக இருந்து முழு இருதயத்தோடு கூட நம்ம ஊழியம் செய்யும் பொழுதும் அவருக்காக பாடுகள் உபத்திரவங்கள் படும் பொழுதும் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ தான் நமக்கு அந்த பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ரிவார்ட்டை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். இது அவர் சொல்கிறார், உங்களோட வலது பரிசத்திலும் இடது பரிசத்திலும் வீட்டில் இருப்பது எனக்கு நான் ஆயத்தப்படுத்தலாது, என் பிதாவானவரே அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று, அவர்களுக்கே அல்லாமல் வேறு ஒருவருக்கும் இல்லை என்று சொல்லுகிறார். யாருக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும். தெரியுதுங்களா? சபை முடிஞ்சவொன்னே போவோமா, முடிஞ்சிச்சா, சாப்பிட்டோமா, கிளம்பணுமா, அப்படி இல்லை. தேவனோட பிள்ளைகளோடு கூட நம்ம ஐக்கியம் இருக்கணும். அந்த ஐக்கியம் இல்லைனாக்கா எப்படி அவர்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளணும். அந்த ஐக்கியம் நமக்கு தேவை. 26வதுல உங்களுக்குள்ளே இதை கேட்ட பொழுது அந்த 10 சிஷ்யர்களில் அவர்கள் கோபப்பட்டு ஆத்திரம் அடைகிறார்கள். எரிச்சல் அடையும் பொழுது இயேசு அவர்களை கூப்பிட்டு, ஏன் அவங்களுக்கு கோபம் வருதுனாக்கா, நாங்கள் இவ்வளோ நாளாக இயேசுவோட கூட இருக்கிறோம், இருந்தபோது இவங்க இப்போ வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் இவங்க பிள்ளைகளுக்காக கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் பட்டார்கள் என்று பார்க்குறோம். அதற்கு இயேசு 26வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உங்களுக்குள்ளே இப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பாருங்க, இப்படி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாக விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும். பெரியவனா நீ வாரா ஆண்டவரோட ராஜ்யத்தில் நீ இருக்கணும்னாக்கா என்ன, நீ பணிவிடை செய்யணும் மற்றவங்களுக்கு.
பணிவிடை செய்யணும். நம்மை தாமே நம்மளோட தாழ்த்துற அந்த குணாதிசயம் நமக்கு இருக்கணுங்க. அது இல்லைன்னா ஆண்டவரோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்ய கடவன் என்று போட்டிருக்குது. முதன்மையான ஸ்தானத்தில் நிற்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? பணிவிடைக்காரர்களுக்கு ஊழியம் செய்யணும், பணிவிடை பண்ணணும். ஒரு பந்தியில் உட்கார்ந்துருக்கும் பொழுது யாருதுங்களா? ஆகாரம் சாப்பிட்றவங்க தான் இங்கே சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னாக்கா பணிவிடை செய்யணும். அதுதான் அவங்க தாழ்மையான குணாதிசயங்க. ஆண்டவர் சிஷ்யர்களோட காலை கழுவுனார். அந்த தாழ்மையான குணாதிசயத்தை பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இருக்குதுங்களா? தாழ்மையான குணாதிசயம் எதிலுமே நம்பர் 1 இருக்கணும்னு சேர்ச்சில் தான் விரும்புகிறவங்க. பரலோக ராஜ்யத்தில் நம்பர் 1 இருக்கணும்னா நீ உன்னை என்ன செய்யணும்? நீ தாழ்த்தணும். ஆண்டவர் சொல்கிறது தெரிஞ்சுங்களா? அப்படியாக நம்ம 27 உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியம் செய்யணும். 28 வாசிக்கணும். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராதபடிக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்கிறதுக்காக வந்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஊழியம் கொள்வதற்கு இந்த தகுதியை எடுத்துக்கிட்டு அந்த தகுதியை எடுத்துக்கிட்டு வாழ்கிறது நம்முடைய வாழ்க்கை கிடையாது. நம்ம தாழ்த்துவோம், ஆண்டவருடைய பாதையில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய பாடுகள் ஒவ்வொருத்தரவங்களை சகிக்கிறவங்களை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அப்படியான ஒரு குணாதிசயம். இப்போ அடைக்கப்பட்ட நாளில் கூட எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நமக்கு வீட்டில் இருக்கும் பொழுது. எங்களுடைய மெய்ப்பர்களுக்கு நாங்கள் என்ன வேதனைப்படுறோம் தெரியுங்களா? வீட்டில் இருந்து இந்த ஆடுகளெல்லாம் எப்படி நம்ம கூட்டிகிட்டு வரணும்? இப்படி அடைக்கப்பட்டு இருக்கிறது, இவங்களாம் எப்படி இருப்பாங்களோ தெரியலன்னுட்டு ஒரு மெய்ப்பர்களுக்கு தான் இந்த கவலைகளும் கண்ணீர்களும் இருக்கும். ஹல்லேலூயா. இது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ அடைக்கப்பட்ட நாள்லையாவது ஆண்டவர் உங்களோடு கூட பேசட்டும். அவர்கள் எப்படி இனிமேலாவது நம்ம சபைக்கு போனாக்க இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. இப்போ எவ்வளோ நெருக்கமாக இருக்கணும் ஆண்டவர்கிட்ட, அதே போல தான் நம்ம நெருக்கமாக இருக்கணும். My beloved brothers and sisters, today we are going to meditate upon this scripture as Matthew 20 onwards we are reading. First of all, I miss you so much. I like to see you all soon. This is the God's will. Let the God's will to be done. Here, mother of Zebedee, Jacob and John, mother, was asking a petition for God. Lord, I'm going to ask one thing to you, Lord. You must, this request, you must answer to me. So Jesus was asking. When we read 20 to 28, we go through these verses. I want to share these things. So the mother was asking the two sons, my son, come to the kingdom of heaven. I want one son to be right, one son to be left. Mother requests to the Jesus. So Jesus was telling her, do you know what you are asking about it? Jesus was answering. So when Jesus was answering, you can see, when we see that suffering of God, can we take when we are in the ministry? We should be able to think, because Jesus suffered for us and shed his blood and he crucified, the third day he rose back again. These kind of things, when we are in the ministry wise, we need to take all these things so that we see that who will be the right and who will be the left. We are entitled to ask that to Jesus. So Jesus answered. Jesus answers to them when we see at 23, you do not know what you are asking, but I do not have the right to choose you all. Jesus says that I have got no right to choose these. Only my Father will know that whom to put right and whom to put left. Because we as the world, we are staying and we are doing ministry wise, we are in the church, we see the times comes, we say, okay, at times up, we have to go back home. Finish the fellowship, oh, I want to go back. It's not the way. We need to have a fellowship of the godly people. And we need to have a time of talking about the spiritual things and sharing things and all that. But we are not doing it. When the times up, we are going in. That's not the way. And you're asking for reward from God.
But God will give you the reward. According to your deed only, God will give the reward. Hallelujah. It's not my way. He said, I'm not going to choose you all. He said, the place belongs to those from who my Father has prepared for them. I'm not going to prepare. My Father is going to prepare for those people. So be careful when we ask, when God, we must be very careful. What we are doing in this world, really, according to that, we will get the reward from heavenly God. Hallelujah. So that, my beloved children, we need to very careful in our life. When we want to come number one into the kingdom of heaven, we need to be the last people. We are serving people, to sacrificing for God. All these things, the attitude of ours. Look at Jesus. Jesus was clean disciples' feet. How humble he is. When we got a position, we won't be able to do things in the church. Oh, I am this position. That's not the way. Jesus said, you want to be a number one. You must be at the list. So that we need to be a serving people. My beloved brothers and sisters, remember this. Remember this. He said, he must be the servant. He must be the servant. You are servant of God. So remember that. So he must be like a humble kind of attitude. God is looking our heart, it's not mine. So that we must be very careful in our request, what we are asking God. So I want to praise God and magnify His name, that God is listening our prayer. You want to get the benefit from God, so you need to be served for the people. You must be humble so that God see our heart. So my beloved and brothers and sisters, I want to thank you for this time to share with you. May God bless each and every one. ஆண்டவருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வார்த்தைகள் மூலமாக நம்முடைய தகுதி உள்ளவர்களா, பரலோகத்துக்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அவரிடத்துல இந்த ரிவார்டு வாங்கினேன்னா நம்ம அவங்கள தயார்படுத்திக்கணும். இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் ஆசீர்வதிக்கிறேன், துதிக்கிறேன். Praise the Lord. Hallelujah. God bless you, each and every one. Amen. இது கர்த்தருடைய பந்தி. கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அவருடைய பந்தியிலே வந்து கலந்து கொள்ளலாம். யோவான் 6வது அதிகாரத்திலே 51வது வசனத்தில், 6வது அதிகாரம் வசனம் 51, நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தில் ஜீவனுக்காக. நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவர் தாமே காட்டி கொடுக்கும் பொழுது அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, இந்த அப்பத்தை உட்கொள்ளுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய மாமிசம் என்றார். அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் சிந்தின பரிசுத்த ரத்தம். இதை பானம் பண்ணும் போதெல்லாம் இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார்.
அவர் வரும் அளவும் இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கட்டளையிட்ட நம் இயேசு அவர் வரும் அளவும் நாம் இதை செய்வோமாக. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அதிக ஞாயிற்றுக்கிழமை நம் சபைக்கு போக முடியவில்லையே, காணிக்கையை செலுத்த முடியவில்லையே, தசம பாகத்தை கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். அனைத்தும் சேகரித்து நம் வரும் நாட்களிலே நம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அனைத்தும் கொண்டு வந்து தேவனுக்கென்று கொடுங்கள். காணிக்கையும் தசம பாகத்தையும் என் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அவருக்காக நாம் இதை செலுத்துவோமாக. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். My beloved brothers and sisters, while we are not attending the church, you might think that I can't even give offertory and tithes to the Lord. Do not worry. Keep the offertory and tithes once we attend our church, then we might put for the Lord. So do not worry. May God bless each and every one. கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் சரி, வனாந்திர பாதையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை காத்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை, தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை, தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை, தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை. என்னை காத்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். என்னை காத்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை, தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை. சவுல் என்னை தொடர்ந்தாலும் சத்துரு என்னை துரத்தினாலும், சவுல் என்னை தொடர்ந்தாலும் சத்துரு என்னை துரத்தினாலும், சவுல் என்னை தொடர்ந்தாலும் சத்துரு என்னை துரத்தினாலும், சவுல் என்னை தொடர்ந்தாலும் சத்துரு என்னை துரத்தினாலும். என்னை காத்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். என்னை காத்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை, தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை.
நெருக்கினார். செங்கடல் என்னை தடுத்தாலும் சூழ்நிலை என்னை நெருக்கினார். செங்கடல் என்னை தடுத்தாலும் சூழ்நிலை என்னை நெருக்கினார். என்னை காத்து நடத்துவார், கனிமலை மேல் நிறுத்துவார். என்னை காத்து நடத்துவார், கனிமலை மேல் நிறுத்துவார். இயேசுவே, இயேசுவே. தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை. தனிமையில் இருந்தும் தள்ளாடி நடந்தும் கைவிடப்படுவதில்லை. பகலில் அம்பு பறந்தாலும் இருளில் கொள்ளை நோய் தொடர்ந்தாலும். 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 என்னை காத்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். என்னை காத்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். இயேசுவே, இயேசுவே.